வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே புறஜாதியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் புதுப்பாட்டை பாடி தேவனை மகிமைப்படுத்துவதாக வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே Revelation 7, 9 and 10 sings another song by the Gentiles. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது புறஜாதியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் என்றால் சாத்தானை ஜெயித்தவர்கள் பூர்ண ரட்சிப்பை அடைந்தபடினாலே அவர் மகிமையை அணிந்து மகிமையின் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க தகுதி அடைந்தபடினால் அவர் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் வீற்றிருக்க எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியான முன்பாக உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார் என்று வாசிக்கிறோம். The Gentile people who graciously got the opportunity of receiving the salvation of God, they are gladfully sing a glorious song, a new song, because they graciously overcame the devil and flesh and the sin. They got a privilege to sit on the throne of the Lord, sit along with the Lord. They happily sing this beautiful new song. அருமையான நம்முடைய தேவன் சிறுவர்களுடைய மீட்பை குறித்து அவர்கள் முத்திரை போடப்படுகிறார்களே தவிர ரட்சிக்கப்படவோ சாத்தானை மேற்கொண்டு ஜெயம் பெறவோ என்ற நியமங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தப்படவில்லை. Jewish people only they were sealed by the Lord, but they were not given the privilege of overcoming devil or getting this opportunity of salvation in their lives. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Revelation chapter 7 verse 4. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, நப்தலி கோத்திரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாக 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் 12,000 வீதம். இஸ்ரவேலர் 12 கோத்திரத்திற்கு 1,44,000 பேர் முத்திரை போடப்பட்டவர்கள் நிமித்தமாய் அவர்கள் மீட்கப்படுகிறார்கள். Because of these sealed people, those who were sealed by the Lord, 144,000, these people, because of their sealing, these Jewish people get the redemption. இவர்கள் மீட்கப்படும் நிலையை குறித்து தான் நாம் மத்திய 24ஆம் அதிகாரம் 15 முதல் 22 வசனங்கள் முடிய அவர்கள் மகாபுத்திரவு காலத்திலே அவர்கள் வல்சர்ப்பத்தின் பின்முனை நாடு ஆள கொடூரமான ஆட்சியில் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தின் வழியாய் யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். மத்திய 24:16 முதல் நாம் வாசிக்கிறோம். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் இதையால் எடுப்பது இறங்காதிருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். நாட்களில் கர்ப்பவதிகளுக்கு பால் கொடுக்கிறோம். ஐயோ, நீங்கள் ஓடி போது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். உலகம் உண்டானது இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேல் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் பின்முனைய ஆண்டு காலத்தில் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் என்று வாசிக்க முடிகிறது. The redemption of the Jewish people has been moreover explained in Matthew chapter 24:15-22 there. Then let those who are in Judea flee to the mountains. Let him who is on the housetop not go down to take anything out of his house. Such a great tribulation these Jewish people who will be suffering, and then only they will get the redemption by the sealing of the Lord. சகரியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். Book of Zechariah
chapter 14 verse 5. அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடிப் போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி எதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பின் 3 ஆண்டு காலமான மகாபுத்திர காலத்தில் இஸ்ரவேலுடைய மீட்பு முத்திரை போடப்பட்டவர்கள் மகா உபத்திரவங்களின் வழியாய் ஒடிவமலை 2 பிளந்து ஆசால் மட்டுக்கும் போகிற அந்த பள்ளத்தாக்கின் வழியாய் ஆசாலி ஓடி அங்கே முதல் 3 ஆண்டு காலத்தில் பறந்து சென்று காத்திருக்கிற புறஜாதி மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமான மனவாட்டி சபையோடு இவரை இணைந்து கொள்கிறார்கள். Amen. The second half of the tribulation period, the great tribulation for the Jewish people, though they were getting sealed from the Lord, and they also joined with the already saved people from the Gentiles were staying in another place, and these people are getting flee from the mountain valley and reaching the place called Asal. A great earthquake happens on the Mount Olives, and this both group of people getting gathered together, the glorious bride of the Lord and the sealed people of from the Jewish people getting together, and such a way there will be a unity of God's people as called as the bride.